வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க? பாக்யாவும் செல்வியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர அங்க டேபிள் சேர் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டு வச்சிட்டு இருக்காங்க. பாக்யா உள்ளர போக முயற்சி பண்ண சுதாகரோட அடியால் உடனே தடுத்து வெளியாளுங்க யாரையும் உள்ளர விடக்கூடாதுன்னு சார் சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்ல, உங்க ரெஸ்டாரண்ட்டை அபகரிக்கிறதுக்காக நான் வரல. என்னோட பொருள் உள்ளர இருக்கு. ஒரு 5 நிமிஷம் எடுக்க வேண்டியதை எடுத்துக்கிட்டு நான் போயிடுவேன். அப்படின்னு பாக்யா சொல்ல, வெயிட் பண்ணுங்க, நான் சார்கிட்ட ஃபோன் பண்ணி கேக்குறேன், இங்கேயே இருங்க. அப்படிங்கிற அசிஸ்டன்ட் அப்படியே அங்கிருந்து போய் ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. என்னக்கா இது, ஒன்னரை உள்ளர விடுறதுக்கு யார்கிட்டயோ கேட்கணுங்கிறாங்க அப்படின்னு செல்வி கேட்டுட்டு இருக்கா. அம்மா, நீ எதுக்குமா இங்க வந்தேன்னு சத்தம் கேட்டு பாக்யா திரும்பினாங்க. எழில் கேட்டுட்டு நிக்கிறாரு. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் உள்ளர இருந்து எடுக்கணும்டா அப்படின்னு பாக்யா சொல்ல, அம்மா நீ வரும்போது என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு எழில் கேட்டுட்டு இருக்க. மேடம், சார்கிட்ட பேசினேன், உங்களை ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள அலோவ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல, பாக்கியா எழில் 2 பேருமே அதிர்ச்சியாகி என்னன்னு கேக்குறாங்க. என்ன எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நாங்களே எடுத்து கொடுத்துடுறோம் அப்படின்னு அவரு சொல்ல, என்னது, எங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள எங்க அம்மாவே போக கூடாதா, தள்ளுங்க அப்படின்னு உள்ளர போக முயற்சி பண்றாரு எழிலே. இருடா அப்படின்னு பாக்யா தடுக்க அவரும் கைய நீட்டி தடுக்கிறாரு. அம்மா, என்னம்மா இவரு அப்படின்னு எழில் கோவமா கேட்டுட்டு இருக்க. டேபிள் டிராயர்ல ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, அப்புறம் என் அக்கவுண்ட் புக் இருக்கு, என் மாமாவோட போட்டோ அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்கப்பவே ஒரு ஆள் அந்த போட்டோவை கையில தூக்கிட்டு வந்து இவங்கள கிராஸ் பண்ணி கொண்டு போய் தெருவுல வீசுறாரு. அந்த கண்ணாடி எல்லாம் சில்ல சில்ல உடைய அந்த சத்தம் கேட்டு திரும்பி பாக்குறாங்க பாக்யா, எழில், செல்வி 3 பேரும். தாங்க முடியாத அதிர்ச்சி ஆயிடுது அவங்களுக்கு. மாமா அப்படின்னு பாக்யாவும், தாத்தா அப்படின்னு எழில அந்த போட்டோவை பார்த்து அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. அப்போ சுதாகரோட அசிஸ்டன்ட், யோ, வேஸ்ட் எல்லாம் ஓரமா தூக்கி போட மாட்டியா, இப்படியா போடுவ, ஆள பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. யோ, என்னையா வேஸ்டா, அவர் யார் தெரியுமா, என் தாத்தா அப்படின்னு எழில் கொத்தா அவரோட சட்டையை பிடிக்க, கைய விடு கைய விடுங்கிறாரு அந்த ஆளு. எழிலு, கைய விடு அப்படின்னு சொல்ல, கைய எடுக்கிறியா இல்லையா, யார் மேல கைய வைக்கிற அப்படின்னு சுதாகரோட அசிஸ்டன்ட் கத்திட்டு இருக்க. யோ, அவர் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு எழில் முஷ்டி புடிச்சு அவர் மூஞ்சில குத்த போறாரு. அவர் யாரா இருந்தா எனக்கு என்ன, யோ கையடியா போயா அப்படின்னு சுதாகரோட அசிஸ்டன்ட் கைய வெடுக்குன்னு புடுங்கி தள்ளி விடுறாரு. எழில், வா சும்மா இருவா அப்படின்னு பாக்யா இழுத்து பிடிச்சுக்கிறாங்க. என்ன, எங்க ரெஸ்டாரண்ட் முன்னாடி வந்து தகராறு பண்றியா அப்படின்னு அந்த ஆள் சொல்ல, என்னையா, என்ன உங்க ரெஸ்டாரண்ட் அப்படின்னு எழிலும் கத்துறாரு. ஏய் எழிலு, இருப்பா, விடு அப்படின்னு பாக்யா கன்சோல் பண்ணிட்டு இருக்க. மேல கைய வச்சுனா நான் சும்மா இருக்க மாட்டேன், ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க, இல்லன்னா நடக்கிறதே வேற, இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு மிரட்டிட்டு அந்த ஆள் உள்ளரோட, வேணாம்ப்பா சும்மா இரு அப்படின்னு எழில் கிட்ட சொல்ற பாக்யா அவங்க மாமனார் படத்துக்கிட்ட ஓடி வர்றாங்க. எழில் அது மேல இருந்த சந்தன மாலையை எடுக்க பாக்யா போட்டோவை கையில எடுத்துட்டு இருக்காங்க. அக்கா பாத்துக்கா அப்படிங்கிற செல்வி வாயில கைய வச்சுக்க அதுல உடைஞ்சிருக்க கண்ணாடி துண்டுங்கள்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு இருக்காரு எழில். அட பாவமே அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்க பாக்யா தேம்பி அழறாங்க. அவங்கள சும்மா விடக்கூடாதுமா, இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு எழில் திரும்ப, எழிலு, இங்கே இருக்கவங்க கிட்ட பேசி என்னடா ஆக போகுதுன்னு அவரை தடுத்து சொல்றாங்க பாக்யா. அம்மா, அப்படின்னா அவங்க பண்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா, தாத்தா போட்டோவை தூக்கி வீசி இருக்காங்கம்மா அப்படின்னு எழில் சொல்ல, இவங்க கிட்ட பேச வேண்டான்னு தான்ப்பா நான் சொன்னேன், ஆனா பேசவே வேண்டான்னு நான் சொல்லல அப்படின்னு பாக்யா சொல்ல, என்னம்மா சொல்றேன்னு கேக்குறாரு எழில். பேச வேண்டியவங்க கிட்ட பேசலாம் எழிலு அப்படிங்கிற பாக்யா போட்டோவை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப எழிலும் செல்வியும் கூடிய வர்றாங்க. பாக்யா ஒரு ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சு ஒரு இடத்த பார்க்க, சுதாகர் எம்டின்னு அங்க ஒரு போர்டு இருக்கு அந்த கேபின் மேல. பாக்யா வேகமா அந்த கேபின் கிட்ட வர, யார பாக்கணும் மேடம்னு ஒரு பையன் கேக்குறாரு. மிஸ்டர் சுதாகரை பாக்கணும் அப்படின்னு பாக்யா சொல்ல, அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேக்குறாரு அவரு. அவரு பண்ற எதையுமே அனுமதி வாங்கி பண்றது இல்ல, ஆனா அவரை பாக்குறதுக்கு மட்டும் அனுமதி வாங்கணுமா அப்படின்னு பாக்யா சொல்ல, சார் பிஸியா இருக்காருங்க மேடம்ங்கிறாரு அந்த பையன். ஏய் தள்ளுப்பா அப்படிங்கிற பாக்யா அந்த பையனை ஒதுக்கி விட்டுட்டு உள்ளார வர, மேடம் நில்லுங்க, மேடம் நில்லுங்க, மேடம் சொன்னா கேளுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பின்னாடியே வர, கதவை திறந்துகிட்டு பாக்யா அந்த கேபின்குள்ள வர்றாங்க. நான் சொன்ன மாதிரி செஞ்சிடுங்க, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சுதாகர் பேசிட்டு இருக்கவரு பாக்யாவை பார்த்தோன்னு 1 செகண்ட்னு போன் எடுக்கிறாரு. சாரிங்க சார், சொல்ல சொல்ல கேட்காம உள்ளர வந்துட்டாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்ல, சரி சரி நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி ஜாட காட்டுற சுதாகர் போன்ல ஐல் கால் யூ பேக்குங்கிறாரு. வாட் ஏ பிளசன்ட் சர்ப்ரைஸ் சம்மந்தி, உட்காருங்கன்னு இழிச்சுக்கிட்டே சொல்றாரு. இன்னும் என்னென்ன பண்ணலான்னு இருக்கீங்க, என்னதான் உங்க திட்டம் அப்படின்னு பாக்யா கேட்க, உட்காருங்க சம்மந்தியம்மா, காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு ரொம்பவே கூலா கேக்குறாரு சுதாகர். உங்க அளவுக்கு நான் பிசினஸ்ல கொடிகட்டி பறக்கலன்னாலும் நானும் பிசினஸ் பண்றவதான், ஓரளவுக்கு பிசினஸ் தெரிஞ்சவதான், என்னைக்குமே ஃபேமிலியையும் பிசினஸையும் நான் மிக்ஸ் பண்ணதே இல்ல
அப்படின்னு பாக்யா சொல்ல, அது நல்ல விஷயம் அப்படின்னு சுதாகர் சொல்ல, ஆனா அந்த நல்ல விஷயத்த நீங்க பண்ணலையே. பிசினஸ்க்காக உங்க மகனுக்கு என் பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சீங்க. எங்கேயோ இருந்த 2 குடும்பத்து ஆளுங்க உறவுக்காரங்களாயிட்டோம். நீங்க பண்ற இந்த காரியத்தால அந்த உறவு பாதிக்கப்படும். உங்க பையனோட வாழ்க்கை கூட பாதிக்கப்படும். அதையெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா? அப்படின்னு பாக்யா கேக்கு. நேத்து நைட்டே உங்கள ரெஸ்டாரண்ட்ட காலி பண்ண சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு நீங்க இன்னைக்கு அங்க போனீங்க? பெரியவரோட போட்டோவ தூக்கி போட்டதும் டென்ஷன் ஆயிட்டீங்களாமே. நேத்தே தேவையானதெல்லாம் எடுத்துட்டு போயிருந்தா இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன் வந்திருக்காதுல்ல. என் ஆட்களுக்கு பெரியவர் யாருன்னு தெரிஞ்சிருக்காது. யாரோ ஒருத்தரோட போட்டோன்னு நினைச்சு தூக்கி போட்டிருப்பாங்க அப்படின்னு சுதாகர் ரொம்பவே கேஷுவலா சொல்ல, உங்களுக்கோ உங்க ஆளுங்களுக்கோ தெரியாம எதுவும் நடந்திருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு பாக்யா சொல்ல, இல்ல சம்பந்தியம்மா, நான் என்ன சொல்றேன்னா அப்படின்னு சுதாகர் சொல்ல, இங்க பாருங்க, நான் கேட்க வந்ததை கேட்டுடுறேன். உங்களுக்கு உங்க பையனை பத்தி துளி கூட அக்கறை இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு என் பொண்ணு மேல ரொம்ப அக்கறை இருக்கு. அந்த அக்கறையினாலதான் என்னோட இத்தனை வருஷ உழைப்ப தூக்கி உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, எழுந்திருக்கிற சுதாகர், உங்க பொண்ணு மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ அதை விட ஒரு படி அதிகமாவே என் பையன் மேல எனக்கு இருக்கு. ஒரு பத்திப்பட்டி சைஸ் ரெஸ்டாரண்ட்டுக்காக என் பையன் வாழ்க்கைய அடகு வைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு சீப்பான அப்பா இல்ல. நீங்க என்ன நம்பலாம் அப்படின்னு சுதாகர் சொல்ல, ஹம், என்கிட்ட ஒண்ணு பேசுறீங்க, என் வீட்டு ஆளுங்க கிட்ட வேற ஒண்ணு பேசுறீங்க, இனியா அப்பா கிட்ட கம்ப்ளீட்டா இன்னொன்னு பேசுறீங்க. கண்டிப்பா நான் உங்களை நம்பவே மாட்டேன். அடுத்தவங்க பொருளை அடிச்சு புடுங்குற யாரையுமே நான் என்னைக்குமே நம்ப மாட்டேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம பேசுறீங்க சம்பந்தியம்மா. ஏன் இடத்துல வேற யாராவது இருந்தா யோசிச்சு பாருங்க அப்படின்னு பண்றதெல்லாம் அயோக்கியத்தனமா பண்ணிட்டு பேசுறது மட்டும் மரியாதை இல்லைங்கிறாரு சுதாகர். உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நான் இப்படியெல்லாம் பேச வேண்டிய அவசியமே வந்திருக்காது. உங்கள மாதிரி ஒரு ஆளை நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்ல அப்படின்னு பாக்யா கேவலமா சொல்ல, அதெல்லாம் கண்டுக்காம தொடச்செறிஞ்சிட்டு, இனியா கிட்ட பேசுனீங்களா? எப்படி இருக்கா? சந்தோஷமா இருக்காளா? அவளோட ஃபர்ஸ்ட் அப்ராட் ட்ரிப் இல்ல இது அப்படின்னு சுதாகர் சொல்ல, அவளுக்காக மட்டும்தான் நீங்க பண்ற இந்த கேவலமான காரியத்தெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன். என் பொறுமை எல்லாமே இனியா நல்லா இருக்கிற வரைக்கும் மட்டும்தான். உங்களால அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன்னு விரல நீட்டி மிரட்டுறாங்க பாக்யா. இன்னைக்கு என் மாமா உயிரோட இல்ல. ஆனா ஒரு காலத்துல அவர்தான் எனக்கு எல்லாமா இருந்தாரு. அவரு போட்டோவை தூக்கி வீசியிருக்கீங்கல்ல. திரும்பவும் சொல்றேன், உங்க ஆளுங்க அதெல்லாம் தெரியாம பண்ணல. என்ன வெறுப்பேத்துறதுக்கு தான் பண்ணியிருக்காங்க. என் மாமனார் போட்டோவை தூக்கி வீசின மாதிரி என் பொண்ணு இனியாவை ஒரு நாள் தூக்கி வீசிடலான்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்பவுமே வரக்கூடாது. இனியாவுக்கு ஏதாவது சின்னதா பிரச்சனை வந்தாலும், அவ கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சாலோ நான் அமைதியா இருக்க மாட்டேன்னு முகமெல்லாம் செவக்க சொல்றாங்க பாக்யா. பிசினஸ விட்டு கொடுத்த மாதிரி ஒரு நாளும் அவ வாழ்க்கைய நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உங்க பிசினஸ்க்காக எப்படி நீங்க எந்த எல்லைக்கும் போவீங்களோ அதே மாதிரி என் பொண்ணுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். பிசினஸ் பண்ற எல்லாருக்குமே முன்னேறணும், பெரிய ஆளாகணும்ன்ற எண்ணம் இருக்கும். அது தேவையான ஒண்ணுதான். உழைச்சு முன்னேறலாம், போட்டி போட்டு முன்னேறலாம். அது தப்பு இல்ல. ஆனா அடுத்தவங்கள அழிச்சு முன்னேறணும்னு பாக்குறீங்கல்ல, அதுதான் தப்பு. அந்த வெறி என்னைக்காவது ஒரு நாள் உங்களை அழிச்சிடும் அப்படின்னு பாக்யா செம்மையா மிரட்டிட்டு சேர தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருக்காங்க. சுதாகர் அப்படியே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி நின்னுட்டு இருக்காரு. அவர் முகத்துல எப்பவும் இருக்க அந்த குள்ளநரி சிரிப்பு இல்ல இப்போ. வீட்டுல மூவர் கூட்டணி சோஃபால உட்கார்ந்துருக்க. என்னம்மா எதுவும் பேசாம உட்கார்ந்துருக்கீங்கன்னு கோபி அம்மா கிட்ட கேக்குறாரு. பாக்யா சொல்ற விஷயங்களும் நீ சொல்ற விஷயங்களும் அப்படியே வேற வேறையா இருக்குடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அதான் எனக்கும் ஒண்ணுமே புரியலம்மா. நம்ம சம்பந்தி வந்து பாக்யா அப்படி ஓவரா பேசுனதுனாலதான் நான் அப்படி பேசுனேன்னு சொல்றாரு. இல்லனா நான் அமைதியா இருந்திருப்பேன்னு சொல்றாரு. இப்போ யார நம்புறது அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க. கிச்சன்ல இருந்து ஜெனியும் அமிர்தாவும் இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. பாக்யாவுமே கொஞ்சம் ஓவரா பேசக்கூடிய ஆள் தானே அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, என்னதான் இருந்தாலும் இனியாவை நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம்ல பாட்டி, அத பத்தி கூடவா அம்மா யோசிக்காம இருப்பாங்க அப்படின்னு செழியன் கேட்க, பிசினஸ் பணம் இத ரெண்டையும் தவிர வேற எதையும் யோசிக்கிற இடத்துல அவ இல்ல அப்படின்னு அரிய கண்டுபிடிப்பா ஈஸ்வரி சொல்ல, ஏங்க ரெண்டுமே முக்கியம் தானேங்க, என்ன இவங்க அப்படின்னு ஜெனி அமிர்தா கிட்ட சொல்றாங்க. அத அங்க நம்மளால சொல்ல முடியாதுல்ல அப்படிங்கிற அமிர்தா வெஜிடபிள கட் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்யா வரட்டும், அவ ஆக்ரோஷத்தை கொஞ்சம் குறைச்சுக்கன்னு சொல்றேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க. எழில் உள்ளர வர்றாரு. டேய், நீ உன் அம்மாவை பார்க்க தானே போற, நீ எங்க தனியா வர்ற, உங்க அம்மா எங்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ரெஸ்டாரண்ட்ல கொஞ்சம் திங்ஸ் எடுக்க வேண்டியிருக்குன்னு அம்மா போனாங்க. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு எழில் ரொம்பவே வருத்தமா கேட்டுட்டு இருக்க.
ஜெனியும் அமிர்தாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டேய் அப்படின்னு கோபி கூப்பிட, அங்க என்ன நடந்துச்சுன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. போன வேலைய பார்க்காம உங்க அம்மா ஏதாவது பேசி வச்சாளா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அம்மா இருங்கம்மா இருங்கம்மா, எழி என்னடா ஆச்சு சொல்லுடாங்கிறாரு கோபி. அம்மா ஒரு வார்த்தை கூட பேசல பாட்டி. ஆனா நிதிஷ் அப்பாவோட ஆளுங்க நிறைய பேசிட்டாங்க, நிறைய திட்டிட்டாங்க. அம்மாவை ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளேயே அலோவ் பண்ணல அப்படின்னு எழில் சொல்ல, வாட் அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறாரு கோபி. அத கூட அம்மா பொறுத்துக்கிட்டாங்க. ஆனா எங்க கண்ணு முன்னாடியே தாத்தாவோட போட்டோவை தூக்கி தெருவுல வீசிட்டாங்க அப்படின்னு எழில் சொல்ல, எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க, ஈஸ்வரி உள்பட. என்னது அப்படின்னு கோபி கேக்க, டேய் டேய் உன் தாத்தா போட்டோவுக்கு ஒன்னும் ஆகலல்ல அப்படின்னு ஈஸ்வரி பதட்டமா கேக்க, போட்டோ சில்லு சில்லா நொறுங்கிடுச்சு பாட்டி அப்படின்னு எழில் சொல்ல, ஐயையோ அப்படின்னு கண்ணுல கண்ணீரோட வாயில கைய வச்சுக்கிறாங்க ஈஸ்வரி. அம்மா விடுங்கம்மா அழாதீங்கம்மா அப்படின்னு கோபி சொல்ல, டேய் உங்க அப்பாவோட போட்டோடா, அது எதுக்கு அவங்க விட்டுட்டு வந்தா, நேத்து காலி பண்ணிட்டு வரும்போது அதையும் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, பாட்டி இதுக்கும் ஆன்டி தான் நீங்க தப்பு சொல்லுவீங்களா அப்படின்னு நாம நினைக்கிறத ஜெனி கேள்வியா கேட்டுடுறாங்க. ஓ ஆன்டி தான் எல்லாத்துக்குமே காரணம். சும்மா இருந்த மனுஷனை வம்புக்கு இழுத்து இப்ப அவரு கோவத்தை காட்டிட்டு இருக்காரு. இன்னைக்கு போட்டோ மேல காட்டின கோவத்தை அவரு இனியா மேல காட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்டா. ச்சே இந்த பாக்யா ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க. நடந்த மொத்த பிரச்சனையிலயும் அம்மா தான் விக்டிம். இங்க பாருங்க பாட்டி, சும்மா அவங்களையே குறை சொல்லாதீங்க அப்படின்னு எழில் கொஞ்சம் கோவமா சொல்ல, ஏண்டா அம்மா கொஞ்சம் பொறுமையா நடந்திருக்கலாம்லங்கிறாரு செழியன். ஏய் அவரு சொன்னாரா அப்படி, ஏண்டா கொஞ்ச நாள் தெரிஞ்சவரை நீ நம்புவ, ஆனா நம்ம அம்மாவை நீ நம்ப மாட்ட அப்படியா அப்படின்னு எழில் கேட்க, இல்லடா அப்படி இல்லடா அப்படின்னு செழியன் சொல்ல, அம்மா இடத்துல வேற யாராவது ஆள் இருந்திருந்தா நல்லா தெரிஞ்சிருக்கும். என் ஹோட்டலை ஏமாத்தி வாங்கிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்கன்னு எழில் சொல்றாரு. ஆ எல்லாத்துக்கும் போலீஸுக்கு போனா வீடு விளங்கிரும்டா. சுமூகமா பேசி பிரச்சனையை சரி பண்ணவே தெரியாதா உங்களுக்கு? உங்க தாத்தா போட்டோ உடைஞ்சதுக்கு அப்புறமும் நானே பொறுமையா இருக்கேன். ஏண்டா உங்களால பொறுமையா இருக்க முடியாதா? கோபி நாம எல்லாரும் சேர்ந்து பாக்யா கிட்ட பேசலாம், தேவையில்லாம வார்த்தையை விட வேண்டாம்னு சொல்லலாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, எனக்கும் ஒன்னும் புரியலமா, டோட்டலா கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஒருவேளை பாக்யா சொல்ற மாதிரி தான் நடக்குதோ, நம்ம கிட்ட ஒரு மாதிரி பாக்யா கிட்ட வேற மாதிரி சம்பந்தி நடந்துக்கிறாரோ, எனக்கும் சந்தேகமாவே இருக்குமா அப்படின்னு கோபி கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிக்க, அதுக்குள்ள அவர் மண்டையில தட்டுற ஈஸ்வரி, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா, அதை எப்படி ஒருத்தரால இப்படி நடிக்க முடியும், பாக்யா தான் ஏதோ தப்பா புரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, நான் சம்பந்தி கிட்ட பேசி பாக்கட்டுமாமான்னு கோபி கேக்குறாரு. அதான் ஏற்கனவே பேசிட்டியேடா, திரும்ப திரும்ப ஒரே விஷயம், அதுவும் தேவையில்லாத விஷயத்த எதுக்கு பேசிட்டு இருக்கணும்? நாம பேச வேண்டியது சம்மந்தி கிட்ட இல்ல, பாக்யா கிட்ட. அவகிட்ட பேசி அவளை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லலாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, டென்ஷன் ஆகுற எழில், இங்க பாருங்க பாட்டின்னு ஆரம்பிக்க, என்னடான்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. இதுகிட்ட பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நினைக்கிற எழில் ஒண்ணு இல்லங்கிறாரு. அவரு கோவமா அங்கிருந்து போயிட, எழில் அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறாரு கோபி. பாக்யா போட்டோ எடுத்துக்கிட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றாங்க. இங்க அவங்க ஆளுங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. செல்வி அப்படின்னு கூப்பிட, இதோ எடுத்துட்டு வரேன்காங்கிறாங்க அவங்க. பாக்யா கவர்ல இருந்து கண்ணாடி போட்டு அவரோட போட்டோவை எடுத்து வால்ல மாட்டுறாங்க. இந்தாக்கான்னு செல்வி கொண்டு வந்து கொடுத்த கவர்ல இருந்து பூமாலை எடுத்து அவருக்கு போட்டு விடுறாங்க. மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா, இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை குறைவா எதுவுமே நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை கும்பிட்டுக்கிறாங்க. செல்வியும் கும்பிட்டுக்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து வர்றாங்க. பாக்யா அப்படியே உள்ளர பாத்துட்டு இருக்கா. ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒரு ஒருத்தங்க இருக்காங்க. ஒரு இடத்துல 4 பேர் சும்மா நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு இடத்துல 2 பேர் சும்மா நின்னு பேசிட்டு இருக்க. கிச்சன்லயும் 4-5 பேர் சும்மாதான்க்கா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரெஸ்டாரண்ட் முழுக்க ஆளுங்க இருந்தாலும் அதை விட நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க அதிகமா இருக்காங்கக்கா அப்படின்னு செல்வி சொல்ல, இருக்கட்டும் செல்வி அப்படின்னு பாக்யா சொல்ல, மாசம் பிறந்தா எல்லாருக்கும் சம்பளம் போடணும், இது நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு செல்வி கேட்க, இதுக்கு முன்னாடி நமக்கு சமையல் ஆர்டர்லாம் கொடுப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் பேசி இருக்கேன், கண்டிப்பா ஏதாவது ஆர்டர் வருங்கிறாங்க பாக்யா. ஆர்டர் வரும்போது எல்லாரையும் வர சொல்லலாம்ல அப்படின்னு செல்வி சொல்ல, திடீர்னு ஒரு ஆள் வந்து உங்க ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு இல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நமக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு, இப்போ இவங்களுக்கெல்லாம் வேலை இல்ல போங்கன்னு சொன்னா அதே மாதிரி தானே இவங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு பாக்யா சொல்ல, அதுவும் கரெக்ட் தான், ஆனா எல்லாரையும் வேலைக்கு வச்சினா உனக்கு தானே ரொம்பவும் கஷ்டமாயிடும் அப்படின்னு செல்வி கேட்க, எவ்வளவோ நஷ்டத்தை சமாளிச்சாச்சு, இந்த நஷ்டத்தை நாம சமாளிச்சிடலாம் செல்வி, ஆனா நம்மள நம்பி இருக்கிற ஒருத்தர் கூட வேலை இல்லாம பணம் இல்லாம இருக்க கூடாது செல்வி அப்படின்னு பாக்யா சொல்ல, சரி
இனியா மாமனார பாக்க போனியே என்னாச்சுங்கிறாங்க செல்வி. நிறைய பேசணும்னு நினைச்சுதான் போனேன். ஆனா எதுவும் பேசல. நான் சம்பாரிச்சிருக்க எல்லாத்தையும் இழந்து என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கைய ஏற்படுத்தி கொடுத்திருக்கேன். அதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா சும்மா இருக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, இப்படியெல்லாம் கூடவாக்கா மனுஷங்க இருப்பாங்க? நேரடியா எதுக்குறவங்க கூட பரவாயில்லக்கா, உறவு கொண்டாடி ஏமாத்துறவங்க தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவங்கக்கா அப்படின்னு செல்வி சொல்ல, தான் தான் பெரிய ஆளா இருக்கணும், தன்னை மிஞ்சி யாரும் போயிடக்கூடாதுங்கிற எண்ணம் அதோட சேர்ந்து பணத்திமிரு எல்லாம் சேர்ந்து அவர் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆடட்டும், ஆடட்டும். இவரை விட மோசமா ஆடின எவ்வளவோ பேரை நான் பார்த்திருக்கேன். அவங்க அடங்குனதையும் நான் பார்த்திருக்கேன். அதே மாதிரி இவரும் அடங்குவாரு. நீ போ செல்வி, வேலைய பாருங்கறாங்க பாக்யா. சரிக்கா அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாம அங்கிருந்து போறாங்க செல்வி. 2 பேர் நின்னு பேசிட்டு இருக்க. என்ன வாய் பேசிட்டு நிக்கிறீங்க? வாங்க உள்ளார போய் வேலைய பாப்போம்னு கூப்பிட்டுட்டு போறாங்க செல்வி. சுதாகர் அவரோட கேபின்ல பயங்கர யோசனையா உட்கார்ந்துட்டு ஒரு ரோல உருட்டிட்டே இருக்காரு. அப்போ அந்த பையன் உள்ளார வந்து, சார் உங்களை பார்க்க ராமநாதன் சார் வந்திருக்காருன்னு சொல்றாரு. இப்போ பார்க்க முடியாதுன்னு சொல்லணும் பயங்கர கடுப்பா சொல்றாரு சுதாகர். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பத்தி பேசணும்னு சொன்னாரு. நீங்க தான் மீட்டிங்க்கு டைம் கொடுத்திருந்தீங்க சார் அப்படின்னு அந்த பையன் சொல்ல, சோ வாட், அவர்கிட்ட அப்புறமா பேசுறேன்னு சொல்லு அப்படிங்கிற சுதாகர் ரொம்பவே வெக்ஸ் ஆகி உட்கார்ந்துருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களோட அசிஸ்டன்ட் உள்ளார வர, ம் அப்படின்னு மிரட்டலா உள்ளர வாங்கன்ற மாதிரி சொல்றாரு சுதாகர். சார் வணக்கம்னு 2 அசிஸ்டன்ட்டுங்க சொல்ல, ஒரு வேலையை கொடுத்தா உங்களால அதை உடனே செய்ய முடியாதா அப்படின்னு சுதாகர் கேட்க, ப்ளூ ஷர்ட் தலையை குனிஞ்சிட்டு நிக்குது. சாரி சார்னு ஒரு அசிஸ்டன்ட் சொல்ல, சொன்ன வேலையை முடிச்சிங்களா இல்லையான்னு மிரட்டலா சுதாகர் கேக்குறாரு. முடிச்சிட்டோங்க சார், இதுதான் பாக்யா மேடத்தோட ரெஸ்டாரண்ட் அட்ரஸ் அப்படின்னு ஒரு விசிட்டிங் கார்டை நீட்ட, அவங்களுக்கு மட்டும் எப்படியா மெயின் இடத்துலயே ரெஸ்டாரண்ட் அமையுது அப்படின்னு சுதாகர் கேட்க, அந்த பாக்யா மேடத்தோட பையன் இருக்கான்லங்க சார், அந்த டைரக்டர், அந்த பையனோட ஃப்ரெண்டோட அப்பாவோட ரெஸ்டாரண்ட் தாங்க சார் இது அப்படின்னு இன்னொரு அசிஸ்டன்ட் சொல்ல, எந்த வருஷம் அந்த ரெஸ்டாரண்ட் அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு சுதாகர் கேட்க, வாங்கலாம் இல்லைங்க சார், வாடகைக்கு தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு அவரு சொல்ல, வாடகை ரெஸ்டாரண்ட் நடத்திக்கிட்டு தான் அந்த அம்மா அவ்வளவு திமிரா பேசுறாங்களா அப்படின்னு சுதாகர் கேட்க, ஆமாங்க சார், ஃப்ரெண்டோட அப்பாங்கிறதுனால ரொம்ப குறைஞ்ச வாடகைக்கு அந்த ரெஸ்டாரண்ட் அவர் வாடகை கொடுத்திருக்காருங்க சார் அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் சொல்ல, வாடகைக்கு விட்டவரோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் எப்படின்னு சுதாகர் கேக்குறாரு. ஒரு காலத்துல ரொம்ப நல்லா இருந்திருக்காருங்க சார், இப்ப பிசினஸ் சரியில்லாம மனுஷன் கொஞ்சம் நொடிச்சு போயிருக்காருங்க சார், ஊரெல்லாம் கடனுங்க சார், என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப வீட்டுல உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல, இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிற சுதாகர், இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா போகுதான்னு கேக்குறாரு. ரொம்பவே நல்லா போகுதுங்க சார், அந்த ஏரியாவிலேயே இதுதான் நம்பர் 1 ரெஸ்டாரண்ட் சார் அப்படின்னு இன்னொரு அசிஸ்டன்ட் சொல்ல, இதை விட்டா அந்த அம்மாவுக்கு வேற ஏதாவது பிசினஸ் இருக்கா அப்படின்னு சுதாகர் கேட்க, ஆஹா கிடையாதுங்க சார் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல, அப்ப இந்த ரெஸ்டாரண்ட்டை இழுத்து மூடினா அந்த அம்மாவோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சுதாகர் கேட்க, நடு ரோட்டுக்கு வந்துருவாங்க சார்ங்கிறாரு ஒரு அசிஸ்டன்ட். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்பதான் கெக்கேன்னு சந்தோஷமா சுதாகர் சிரிக்கிறார். ஓவரா வாய் உதார் விடுறவங்க நடு ரோட்டுக்கு வந்தாலும் நல்லா தான் இருக்கும்ல, அந்த பில்டிங் ஓனரை நான் மீட் பண்ணணும், ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல, 2 அசிஸ்டன்ட்டும் ஒருத்தர் பாத்துக்கிட்டு ஷியோர் சாருங்கிறாங்க. சுதாகர் சரின்ற மாதிரி தலையாட்ட, வரோங்க சார்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே போயிடுறாங்க. உட்கார்ந்துருக்க சுதாகர் மனசுல, அடுத்தவங்களை அழிச்சு முன்னேறணும்னு பாக்குறீங்கல்ல, அந்த வெறி என்னைக்காவது ஒரு நாள் உங்களை அழிச்சிடும் அப்படிங்கிற பாக்யாவோட வாய்ஸ் வந்து நிக்க, அவங்க கொண்டு வந்த விசிட்டிங் கார்டை கையில எடுத்து பார்த்துட்டு, யார் அழியிறாங்கன்னு பாத்துடலாம் சம்பந்தியம்மா அப்படின்னு ஒரு கோணல் சிரிப்போட சொல்றாரு சுதாகர். மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.